உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. திஸ் இஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இசை புயல் என்று அனைவராலும் அழைக்கப்படும் AR ரஹ்மான் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், ஆங்கிலம் மற்றும் பல மொழி திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். 2009ஆம் ஆண்டு இவர் இசையமைத்த ஸ்லம் டாக் மில்லியனர் என்ற திரைப்படத்திற்காக 2 ஆஸ்கார் விருதுகளை வென்று இந்திய திரைப்பட இசைத்துறையில் மாபெரும் சாதனை நிகழ்த்திய இசை புயல் AR ரஹ்மான் அவர்களின் பிறந்தநாள் இன்று. அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய சாதனை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜனவரி 6, 1967 தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் திலீப் குமார் ஆகும். இவருடைய தந்தை பெயர் சேகர். மலையாள இசைத்துறையில் பணியாற்றி வந்தார். AR ரஹ்மான் தன் இளம் வயதிலேயே தந்தையை இழந்ததால் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தந்தையின் இசைக்கருவிகளை வாடகைக்கு விட்டு அதன் வருவாயில் இசை கற்க ஆரம்பித்தார். அவருடைய தந்தை இறந்தபோது அவருக்கு வயது 9. ஒரு முறை இவருடைய சகோதரி நோயால் அவதியுற்ற போது ஒரு முஸ்லிம் நண்பரின் ஆலோசனையின் பேரில் மசூதிக்கு சென்று பிரார்த்தனை செய்தார். அதன் விளைவாக அவருடைய சகோதரி முற்றிலும் நோயிலிருந்து விடுபெற்றார். இதனால் அவருடைய குடும்பம் இஸ்லாமிய மதத்திற்கு மாறியது. திலீப் குமார் என்ற பெயரை AR ரஹ்மான் என்று மாற்றிக்கொண்டார். AR ரஹ்மான் தன்னுடைய 11 வயதில் இளையராஜா இசைக்குழுவில் கீபோர்ட் வாசிப்பதற்காக சேர்ந்தார். பின்னர் MS விஸ்வநாதன், ரமேஷ் நாயுடு மற்றும் குன்னக்குடி வைத்தியநாதன் போன்ற இசைக்கலைஞர்களிடம் பணியாற்றினார். இசைத்துறையில் ஏற்பட்ட ஆவலினால் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் கல்லூரியில் கிளாசிக்கல் இசைத்துறையில் இசை பயின்று பட்டமும் பெற்றார். 1992ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் ரோஜா திரைப்படம் மூலம் இசைத்துறையில் அறிமுகமானார் AR ரஹ்மான். தன்னுடைய முதல் படத்திலேயே முத்திரை பதித்தார். இந்த படம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தந்தது என்றால் அது மிகையாகாது. இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் பிரபலமானது மட்டுமல்லாமல் முதல் படமே இவருக்கு தேசிய விருதையும் வாங்கி தந்தது. ரஹ்மானை தமிழர்கள் மட்டுமல்ல மொத்த இந்தியாவும் யார் இந்த இளைஞன் என்று கேட்க வைத்தது. பின்னர் இந்தி, தெலுங்கு, மலையாளம், ஆங்கிலம் மற்றும் பல மொழி திரைப்படங்களுக்கு இசையமைத்த இவர் இசை புயல் எனவும் அழைக்கப்பட்டார். 2002ஆம் ஆண்டு இசையமைத்து வெளிவந்த லகான் திரைப்படத்திற்கும் 2003ஆம் ஆண்டு கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திற்கும் தேசிய விருதுகள் கிடைத்தது. ரோஜா திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக தேசிய விருது மற்றும் பிலிம்பேர் விருது, ஜென்டில்மேன் படத்திற்காக தமிழ்நாடு மாநில விருது மற்றும் பிலிம்பேர் விருது, காதலன் படத்துக்காக தமிழ்நாடு மாநில விருது மற்றும் பிலிம்பேர் விருது, மின்சார கனவு படத்துக்காக தமிழ்நாடு மாநில விருது மற்றும் பிலிம்பேர் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. AR ரஹ்மான் தன்னுடைய இசையால் தமிழ் மட்டுமல்லாமல் இந்தி மற்றும் ஹாலிவுட்டிலும் வெற்றி கொடி நாட்டியுள்ளார். 2008ஆம் ஆண்டு இசையமைத்து வெளிவந்த ஸ்லம் டாக் மில்லியனர் என்ற திரைப்படம் இவருக்கு திரைத்துறையில் மிக பெரும் விருதான ஆஸ்கார் விருதை பெற்று தந்தது. படத்தின் சவுண்ட் டிராக் மற்றும் ஜெய்ஹோ பாடல் ஆகியவற்றிற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. ஆஸ்கார் விருதை பெற்றுக்கொண்டு எல்லா புகழும் இறைவனுக்கே என தமிழில் கூறிய வார்த்தைகளை கேட்டு தமிழ் கூறும் நல்லுலகு அவரை உச்சி முகர்ந்து மெச்சி மகிழ்ந்தது. 2 ஆஸ்கார் விருதுகளை பெற்று இந்தியாவின் புகழை உச்சிக்கு கொண்டு சென்றவர். அது மட்டுமல்லாமல் 2008க்கான கோல்டன் குளோப் விருதும் பாப்படா விருதும் இத்திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது. இவ்விருது பெற்ற முதல் இந்தியரும் இவரே. AR ரஹ்மான் திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் ஆல்பங்களும் வெளியிட்டு வந்தார். 1989ஆம் ஆண்டு தீன் இசை மாலை என்ற தன்னுடைய முதல் ஆல்பத்தை வெளியிட்டார். 1997ஆம் ஆண்டு வெளிவந்த வந்தே மாதரம் இவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது. ரசிகர்கள் மனதில் அவருக்கு தனி இடத்தையும் பெற்று தந்தது. இதுவரை இந்தியாவில் வெளியான சினிமா அல்லாத ஆல்பத்தின் அதிக விற்பனையானது இந்த ஆல்பம் தான் என்று இசை உலகினரால் கூறப்படுகிறது. பின்னர் இந்தியா, ஹாங்காங், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்து குழந்தைகளை வைத்து எடுக்கப்பட்ட இன்ஃபினிட் லவ் என்ற ஆல்பம் உலகம் முழுவதும் வெற்றி பெற்றுள்ளது. ஜனகணமன, இக்னைட்டட் மைண்ட்ஸ், மா துஜே சலாம் மற்றும் மேலும் பல ஆல்பம்
ஆல்பங்களை படைத்துள்ளார் ஏ.ஆர். ரஹ்மான். இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது, இந்திரா காந்தி தேசிய ஒருமைப்பாட்டுக்கான விருது, பத்மஸ்ரீ விருது, லாரன்ஸ் ஆலிவர் விருது, தமிழக திரைப்பட விருது, மலேசியா விருது, ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் சிறப்பு விருது, கோல்டன் குளோப் விருது, கிராமிய விருது, இசையால் உலக திரையுலகை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் ஏ.ஆர். ரஹ்மான். அவர் இசையில் மயங்காதவர் எவரும் இல்லை. இதனால் உலகம் முழுக்க தனக்கென்று ரசிகர்களை கொண்டுள்ளார். அவருடைய இசைக்கு இன்றைக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் மயங்கி கிடக்கிறார்கள். இன்று ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அதிக தேசிய விருதை பெற்ற ஒரே இசையமைப்பாளர் இந்த இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் மட்டுமே. உலக தரத்தில் ஒரு இந்திய இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் என்றால் அது மிகையாகாது. உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org, தொடர்புக்கு 9150060032.